நேத்து ஒரு பையன் எனக்கு டிஎம் பண்ணான். ஆனா நான் ஒரு பொண்ணு ரொம்ப சின்சியரா லவ் பண்ணா, அந்த பொண்ணு என்னைய உயிருக்கு உயிரா லவ் பண்ணா. ஒரு நாள் ஒரு காரணத்துக்காக அவ போனை நான் யூஸ் பண்ண வேண்டியதாயிருச்சு. அவ போனை ஓபன் பண்ணி பார்க்கும்போது அவளோட எக்ஸ் கூட சாட் பண்ணி வச்சிருந்தா. அதுவும் நீங்க நினைக்கிற மாதிரி நார்மலான சாட்லாம் கிடையாது, கொஞ்சம் 18+ உடைய சாட்ஸ் இருந்துச்சு அதுல. அதை பார்த்து நான் மனசு உடஞ்சு போயிட்டேன். பட் இதுக்கப்புறம் அவ என்கிட்ட வந்துட்டு இல்லடா அதெல்லாம் ரொம்ப நாளைக்கு முன்னாடி பண்ணது அப்படின்னு சொல்லி மழுப்பிட்டா. நானும் தெரிஞ்சு லூசு மாதிரி சரி என்ன பண்ணாதுன்னு சொல்லி அவளை மன்னிச்சு விட்டுட்டேன். ஆனா இன்னொரு நாள் அவ காலேஜ் போறான்னு போய் சொல்லிட்டு அவன் எக்ஸ் கூட வெளியே சுத்த போயிருக்கான். அதுவும் கரெக்டா லாட்ஜோட ரிசப்ஷன்ல 2 பேரும் நின்னுட்டு இருந்தது நான் என் கண்ணால பார்த்தேன். அங்கேயே நான் உடஞ்சு ரொம்ப அழுதனா அப்படின்னு சொல்லி அழுதுட்டு ஃபீல் பண்ணிட்டு சொன்னான். லுக், இந்த தப்பு பொண்ணுங்க மட்டும் பண்றாங்கன்னு சொல்ல வரல, பசங்களும் பண்ணுவாங்க. ஆக்சுவலா ஒருத்தங்களை ரொம்ப லவ் பண்றேன்னு சொல்லி நம்பிக்கையை கொடுத்துட்டு இன்னொருத்தவங்க கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க பாத்தீங்களா, அதாவது டபுள் கேம். அதுக்கு பேரு பச்சை துரோகம் இல்ல, அதுக்கு பேரு எச்ச துரோகம். லுக், உங்க பார்ட்னர் மேல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு, இனி அவங்க கூட வாழ முடியாதுன்னா தைரியமா அவங்க கிட்ட போய் சொல்லிருங்க. அவங்கள உங்க லைஃப்ல இருந்து ஃபர்ஸ்ட் அனுப்பிடுங்க. அதுக்கப்புறம் நீங்க இன்னொருத்தவங்க கூட இன்வால்வ் ஆயிக்கோங்க. அதை விட்டுட்டு ஒருத்தங்களுக்கு நம்பிக்கை கொடுத்துட்டு இன்னொருத்தவங்க கூட இருக்கிறதெல்லாம் ரொம்ப பெரிய துரோகம். அது உங்களை இன்னைக்கு பாதிக்காது, நாளைக்கு உங்க குழந்தைங்களை பாதிக்கும். சோ கைஸ், உங்க பார்ட்னர் இந்த மாதிரி பண்ணி உங்ககிட்ட மாட்டிக்கிட்டாங்கன்னா சும்மா லூசு மாதிரி மன்னிச்சு சான்ஸ் கொடுக்காதீங்கடா. ஜஸ்ட் பிரேக் அப் வித் them. லுக், ஒரு பையனை சின்சியரா லவ் பண்ணிட்டு அவனுக்கு தெரியாம அவ உன் கூட வரானா, உன்னை நினைச்சு நீ பெருமைப்பட்டுக்காத. ஏன்னா உனக்கு தெரியாம நாளைக்கு அவன் இன்னொருத்தன் கூட போவா. இங்க நான் பொண்ணுங்களை மட்டும் தப்பா சொல்ல, பசங்களையும் தான் சொல்றேன். உங்களை மனசார நம்புறவங்கள ஏமாத்தாதீங்கடா. அப்படி ஏமாத்தி இருந்தீங்கன்னா தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சு அந்த தப்பை இன்னொருத்தர் கூட இன்னொரு முறை பண்ணாதீங்க.